Good evening, everybody. I am Anvise Rani. And I am Aditi Manoj. So today we are presenting a Varnam about Lord Muruga. In the Pallavi, you will notice that Lord Shiva and Parvati called Lord Muruga and Lord Shiva gave him the veil. Lord Parvati took Devayani and made her marry Lord Muruga. This was the arranged marriagement of Lord Muruga and Devayani. In the Anu Pallavi, you will notice that in the second part, it shows the importance of Muruga's vehicle, which is the peacock. In the next part, shows Narada, who is the son of Brahma, came in search of making some trouble. He visited Lord Shiva in the abode of Kailash and presented him a mango. Lord Shiva gave it to Parvati and they noticed the trouble that both the sons wanted the mango. So, Lord Shiva set a fourth contest that whoever goes around the world thrice and comes first gets the mango. Lord Muruga was confident he will of course win, but Lord Ganesha was so confused what to do with his vehicle. So, an idea arose on his mind that his parents are his world. So, he went around his parents thrice and got the mango. Lord Muruga meanwhile enters and was astonished to see his brother eating the mango. So he left his family and went to the Palanimala. According to sage Bharata, in his Natya Shastra, Varnam is a Ganakriya or deed of music. There are two types of Varnam, Tana Varnam and Pada Varnam. Varnam composed for dance are called Pada Varnams. The Swaras and Sahityas are suitable for Nirtya and Abhinaya respectively. Varnam has two parts, Purvangam and Uttrangam. Purvangam has Pallavi, Anupallavi and Muktaiswaram, whereas Uttrangam has Charanam, Charanaswaram and Sahityams. Padavarnam is an important item in Bharatanatyam recital. It contains important aspects of dance like Nirtya and Abhinayas. Thank you. Thank you. சக்தி வடிவேலிடும் தத்துமையிலேறிடும் சண்முகா உனக்கு குறையுள்ளதோ ஏனிப்படி கோவலத்தொடும் தண்டு கொண்டு இங்கிட்டூராண்டியானா எமது வினை பொடிபடவும் வல்லவும் வந்து இப்படி இங்கு இருக்கலாமோ என் ஆசானப்பன் நன்மையாம் என்னவும் எண்ணினேன் தர்மயருள் பழனிமலையில் அமர்ந்திருக்கும் வேலனே போவாரியே வேலனே காண்போம் வாரி வேல்விழி மாதரை மணந்த காண்போம் வாரி வேல்விழி வேலனே காண்போம் வாரி வேல்விழி மாதரை மணந்த வேலனே காண்போம் வாரி வேல்விழி மாதரை மன
காண்போம் வாரி வேல்விழி மாதரை மணந்த வேலனை 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 காண்போம் வாரி வேல்விழி மீதினில் ஏறி பவனி வரும் மழகனான குகன் கூலமையில் மீதினில் ஏறி பவனி வரும் மழகனான குகன் கூலமையில் மீதினில் ஏறி பவனி வரும் அழகனான குகன் கூலமையில் மீதினில் ஏறி கூலமையில் மீதினில் ஏறி பவனி வரும் அழகனான குகன் கூலமையில் மீதினில் ஏறி பவனி வரும் அழகனான குகன் கூலமையில் மீதினில் ஏறி பவனி வரும் அழகனான குகன் கூலமையில் மீதினில் ஏறி பவனி வரும் அழகனான கரி சனி சனித பத நிசனித பத நிசனித பத கரி சனித நிசம் கரி சனி சனித பத நிசனித பத நிசனித பத கரி சனித நிசம் நிதி கரி சரி கரி சரி கரி சனி சனித சனித பத நிசம் முனி தந்தை கனி என்ன கணபதி இறைவனை பலமாக வந்த கனி தன்னை அடைய முனி தன்னை கனி என்ன கணபதி இறைவனை பலமாக வந்த கனி தன்னை அடைய கனியல் மயிலல்ன உலகினில் வலம் வந்து தனிக்கினி என குகன் வெகுனேகிய கண்டு வேலனே காப்போ வாரி ஸ்கந்தனே காண கண் தேடுதே என் மனம் நிலை கொள்ளாத ஸ்கந்தனே காண கண் தேடுதே
என் மனம் நிலை கொள்ளாத ஸ்கந்தனே காண கண் தேடுதே என் மனம் நிலை கொள்ளாத ஸ்கந்தனே காண கண் தேடுதே என் மனம் நிலை கொள்ளாத ஸ்கந்தனே காண கண் தேடுதே என் மனம் நிலை கொள்ளாத சா நிரபத நிசம் கரிச நிரிசம் சனிபத நிசம் ரிசனித நிசம் பமபத நிசம் கரிச நிரிசம் கமபத நிசம் ரிசனித நிதா நினைந்தருளிதா கருணை கந்தா அறுபடை வேலா வெற்றி வேலாயுதா குன்றில் வாழும் கந்தா அருமுகநாதா பிரணவ வரதா அழகு நீங்க தான் நினைந்தருளிதா கருணை கந்தா அறுபடை வேலாம் வெற்றி வேலாயுதம் குன்றில் வாழும் கந்தம் அருமுகநாதம் பிரணவ வரதம் அழகு நீங்க கந்தனே காண கண்டேடுதே என் மனம் நிலை கொள்ளாத ஸ்கந்தனே காண கண்டேடுதே ஸ்கந்தாய கார்த்திகேயாய பார்வதி நந்தனாய ச மகாதேவ குமாராய சுப்பிரமணியாய தே நம சுப்பிரமணியாய தே நம ஸ்கந்தாய கார்த்திகேயாய பார்வதி நந்தனாய ச மகாதேவ குமாராய சுப்பிரமணியாய தே நம சுப்பிரமணியாய தே நம முருகா வடிவேலா